ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமைஸ்ட் பார்பி டால் கேக் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 kg பிஸ்தா மில்க் கேக். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு மெயின் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேலட் நைஃப் யூஸ் பண்ணியே ஐசிங் முடிச்சுக்கிறேன். ஷார்ப் எட்ஜஸ்லாம் நீட்டாக எடுத்ததுக்கப்புறமா கேக்கோட டாப்பில் பார்பி கேர்ள் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். பார்பி கேர்ள் டாப்பில் வந்து நல்லா சூப்பராக ரெட் கலர் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளைண்ட் வந்து ரெட் கலர் தீமில் தான் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரில் நாசல் யூஸ் பண்ணி ஃப்ரில்ஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னமோ இந்த ஃப்ரில்ஸ் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் எனக்குமே கரெக்டாக நாசல் யூஸ் பண்ண தெரியலையா, ஏதோ சம்திங் எனக்கு வந்து நீட்டாக வரல. ஸோ ஸ்க்ரேப் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அகெயின் க்ரீம் பீட் பண்ணி மறுபடியும் இந்த ஃப்ரில்ஸ் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். நீட்டாக க்ரீம்லாம் எடுத்துகிட்டு போர்ட் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீம் பீட் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த நாசல் வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண அந்த டயத்தில் வாங்கினது. ஏதோ ஒரு கேக் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தென் அப்படியே வச்சுட்டேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த டைம் கிளைண்ட் வந்து இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஃப்ரில்ஸ் வந்து போட்டு எனக்கு பார்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிசைன் ரெடி பண்ணேன். ஃபைனலி ஃப்ரில்ஸ் வந்து எப்படியோ நல்லா வந்துருச்சு. அப்புறம் கேக்கோட சைட்ஸில் எம்டியாக இருந்ததுனால ஃபவுண்டன் ஃப்ளார்ஸ் அதுக்கப்புறம் ட்ரிப்பிங்ஸ்லாம் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கிறேன். பேபியோட நேம் போட்டுட்டு கையில் வந்து ஒரு சின்ன போ கொடுத்துட்டு கேக் டிசைன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா ஆர்யா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.